ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் செல்வா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் பற்றி தாங்க. இந்த ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் சப்போர்ட் லேட்டஸ்ட்டாக வர மொபைல், ப்ளூடூத் ஸ்பீக்கர், சவுண்ட் சிஸ்டம்லாம் தராங்க. ஆல்ரெடி 4.2 ப்ளூடூத் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த 4.2 ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 Mbps ஸ்பீட் வரைக்கும் தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இதனால் நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு பிக்சர், சாங்ஸ் இதெல்லாம் ப்ளூடூத் வழியாக சென்ட் பண்ணும்போது இதோடைய ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் டைமும் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சிக்னல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் 60 மீட்டர் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த 4.2 ப்ளூடூத்தில் பேட்டரி பவரும் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால ரொம்ப நேரம் ப்ளூடூத் ஆனில் இருந்துச்சுன்னா பேட்டரியோடைய பவரும் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். தென் ப்ளூடூத் 5.0 வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 5.0 வெர்ஷனில் என்ன அப்டேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பீட் 2 Mbps இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்னல் ரேஞ்சும் 240 மீட்டர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே பவர் எஃபிஷியன்சியும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால் லோ பவர்லேயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ளூடூத் ரொம்ப நேரம் ஆனில் இருந்தாலும் மொபைல் ஃபோனுடைய பேட்டரி சீக்கிரமாக குறையாது. இந்த 5.0 வெர்ஷனில் தான் ஹியர்பட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கூடவே இன்னொரு சூப்பரான அப்டேட்டும் டுவல் ஆடியோன்னு சொல்கிற ஃபியூச்சரையும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ப்ளூடூத் 5.0 வெர்ஷனில். டுவல் ஆடியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த 5.0 வெர்ஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ளூடூத்தை ஆன் பண்ணி 2 ஸ்பீக்கரை ஒரே மொபைல் கூட கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஹெட்ஃபோனை உங்கள் மொபைல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அதே டைமில் உங்களால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் சிஸ்டம் இல்லைனா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் அதே ஃபோன் கூட கனெக்ட் பண்ண முடியும். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணுற சாங் உங்களுடைய ஹெட்ஃபோன்லேயும் ப்ளே ஆகும், சேம் டைம் உங்களுடைய சவுண்ட் சிஸ்டம்லேயும் ப்ளே ஆகும். இந்த ஃபியூச்சரை இந்த 5.0 ப்ளூடூத்தில் தான் கொண்டு வந்தாங்க. தென் இப்போது லேட்டஸ்ட்டாக வர மொபைல் ஃபோன், ஸ்பீக்கர், சவுண்ட் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் தர ஆரம்பிச்சிருக்காங்க. இது 5.0 ப்ளூடூத்துடைய ஒரு அப்டேட் தான். ஆல்ரெடி 5.0ல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இதுலேயும் இருக்குது. இதில் ஸ்பெஷலாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.1 ப்ளூடூத் சப்போர்ட்டில் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிபேச்சர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அரைவல்னு சொல்கிற இந்த 2 மெத்தட்னால உங்களுடைய சிக்னல் எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுன்றதையும் இந்த 5.1 ப்ளூடூத் சப்போர்ட்னால கண்டுபிடிக்க முடியும். கூடவே ப்ளூடூத் டிவைஸுடைய லொக்கேஷனையும் எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் வரப்போகிறதா சொல்கிறாங்க. இதில் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மொபைல் ஃபோன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், சவுண்ட் சிஸ்டம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வாங்குகிற டிவைஸில் என்ன வெர்ஷன் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணி வாங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர், தேங்க்யூ.